இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு 7 கட்டங்களாக நடந்து வரும் தேர்தல் இறுதிக் கட்டத்தை நெருங்கியுள்ளது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 486 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது. இன்று இறுதியாக 7வது கட்டமாக 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் நாளான இன்று இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் கூடி ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, தேசிய காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, ராஷ்டிரிய லோக்தளம் உள்ளிட்ட 28 கட்சிகள் உள்ளன. இந்த 28 கட்சி தலைவர்களுக்கும் டெல்லியில் இன்று நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் 7 கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணி கட்சிகள் எப்படி செயலாற்றியுள்ளன என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் என்பது பற்றியும் விவாதிக்க இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளை பொறுத்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றியும் கூட்டத்தில் முடிவு செய்ய இருக்கிறார்கள். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது பற்றியும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக பிரதமர் தேர்வு பற்றியும் கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாளை நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்லிக்கு செல்லவிருந்தார். இந்நிலையில் திடீர் மாற்றமாக அவருக்கு பதில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு இன்று டெல்லி செல்லவுள்ளார்.